அருள் மழை பொழிவீர் சாயிபாபா, அருள் மழை பொழிவீர் சாயிபாபா, அற்புதங்கள் அழகாய் தரும் தேவா, அற்புதங்கள் அழகாய் தரும் தேவா, அன்பின் வடிவே சாய்நாதா, அருள் மழை பொழிவீர் சாயிபாபா. போதும் போதும், நீங்க கச்சேரியே பண்ணிடுவீங்க போல இருக்கு. என்ன எதுக்காக இந்த பாட்டு பாடுறோம்னு சொல்லுங்க. எதுக்காக இந்த சாய்பாபா பாட்டு அப்படின்னா, ஆத்தங்குடியில எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற நலந்தரும் சாய்பாபா திருக்கோயிலே எங்களுடைய கச்சேரி நடக்குது. அது என்னைக்குன்னு சொல்லுங்க. மே மாசம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணி முதல் நாங்கள் பாட வர போகிறோம். நலந்தரும் சாய்பாபாவை பற்றி, அவருடைய அற்புதங்களை பற்றி நாங்கள் 2 பேரும் பாட போகிறோம். நீங்கள்லாம் கேட்கணும், நீங்கள்லாம் திரண்டு வாருங்கள். அருமையான பக்தி பாடல்கள் மற்றும் எங்களுடைய பாடல்கள்லாம் சேர்த்து பாட போகிறோம். உங்களுக்காகத்தான் வர்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வருகிற மே மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஆத்தங்குடியில் அருள் தரும் நலம் தரும் சாய்பாபா திருக்கோயிலுடைய எங்களுடைய கச்சேரி. அப்பா மூஞ்சி விட்டீங்களா? இப்போ நான் பேசட்டுமா? அதாவது நீங்கள் குடும்பத்தோடு வாங்க. நாங்கள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடையணும், நீங்கள் எங்களை பார்த்து எங்களுடைய பாடல்களை கேட்டு மகிழ்ச்சி அடையணும். அதனால் நீங்கள் எல்லாருமே திரண்டு வந்து கச்சேரியை சிறப்பிக்குமாறு உங்ககிட்ட எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். காரைக்குடி பக்கத்தில் ஆத்தங்குடியில் நம்ம நலம் தரும் சாய்பாபா கோவிலில் 1ஆம் ஆண்டு வருஷாபிஷேகம் வருகின்ற 24ஆம் தேதி மே மாதம் நடைபெற உள்ளதுங்க. மாலை 4 மணிக்கு சாமி புறப்பாடு நடக்க இருக்கு. மாலை 6 மணிக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற இருக்கு. அதனைத் தொடர்ந்து மாலை 6:30 மணிக்கு புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் அனிதா குப்புசாமி அவங்களுடைய பக்தி இசை நடைபெற இருக்குங்க. பக்தர்களை வருஷாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு பாபாவின் அருளை பெறுங்க. நானும் ஆத்தங்குடிக்கு 24ஆம் தேதி அன்னைக்கு வரேன்.